Hi friends, welcome to Recipes in my home. Flaxseed இட்லி பொடி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வருந்ததும் ஆற வச்சுக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு ஃப்ளக்ஸீட் எடுத்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அதாவது ஒரு 2 நிமிஷத்தில் பொரிஞ்சு வந்துடும். இப்போ ஆற விட்டுட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 20 மிளகாய் எடுத்துட்டு இதையும் நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் போட்டிருக்கேன். இது நல்லா ஆறின பிறகு நல்லா ஆற வச்ச பிறகு தாங்க அரைச்சிக்கணும். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பீஸ் போட்டு நம்ம வறுக்கிறதோட வறுத்துடணும். நான் இப்போ பெருங்காய தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ளக்ஸீட் பொரியரிசி இப்போ சேர்த்துட்டேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலையே செஞ்ச பெருங்காய பொடி, ஹோம்மேட் அசஃபோட்டிடா பவுடர். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு கொரப்பாக பிடிக்கும்னா கொரப்பாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஆயிலே இப்போ சேர்க்கவே இல்லை. ஆயிலெலாம் சேர்க்காம தான் நம்ம வறுத்துருக்கோம். ஆரோக்கியமான இந்த இட்லி பொடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.